வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பயிலும் பள்ளியிலேயே ஆதார் பதிவு இதை பற்றின ஒரு நியூஸ் நியூஸ் பேப்பரில் போட்டிருந்தாங்க. அதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படிங்கிறவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான ஆதார் ஒர்க்கை சம்மந்தப்பட்ட ஸ்கூல்லையே ஏற்பாடு பண்ணி கொடுக்கறதுக்காக இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களை அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. இந்த வேலைவாய்ப்பு நிரந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்த பயிற்சி முடித்த தன்னார்வலர்களுக்கு வேலை வரக்கூடிய ஜூன் மாதத்துலேருந்து, அதாவது ஸ்கூல் தொடங்கினதுக்கு அப்புறமா இந்த வேலை ரெகுலராக இருக்க போகுது. இதுக்காக பார்த்தீங்கன்னா இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் நிறைய பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க. அவங்க பயிற்சி முடித்து இப்போ வேலைக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ட்ரெயினிங்கில் என்ன சொன்னாங்க இந்த வேலையை பற்றி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்படிப்பட்ட ஒரு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இளம்பகவத் ஐயா அவர்களுக்கு தன்னார்வல் சார்பில் நன்றிகள். ஒவ்வொரு மாவட்டங்களையும் ஒவ்வொரு தேதியில் பார்த்திங்கன்னா இதற்கான பயிற்சிகள் நடந்துகிட்ருக்கு. ஒரு சில மாவட்டங்களில் பயிற்சி முடிந்து தன்னார்வலர்கள் வேலைக்கு தயாராக இருக்காங்க. சில மாவட்டங்கள் பயிற்சிகள் இப்போ நடந்துகிட்ருக்கு, ப்ராசஸ் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு வாரம் இந்த ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ யார் ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்காட் நிறுவனத்திலேருந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க தன்னார்வலர்களுக்கு. எப்படி ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறது, எப்படி ஆதாருக்கு என்ட்ரி பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ ட்ரைனிங்கில் இதெல்லாம் சொல்லிக் கொடுத்ததுக்கப்புறமா ஸ்கூலில் போயிட்டு இந்த ஒர்க் தன்னார்வலர்கள் பார்க்க போகிறாங்க. தன்னார்வலர்களுக்கு ஒன்றியங்கள் வாரியாக பள்ளிகள் பிரித்து கொடுத்துருவாங்க. அவங்க சம்மந்தப்பட்ட ஸ்கூல்களுக்கு போய் இந்த ஆதார் ஒர்க்கை பார்க்க போகிறாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் நியூஸ் பேப்பரில் படித்த தகவலை உங்களோட ஷேர் பண்ண நினச்சி இந்த வீடியோ போட்டேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தேர்வான தன்னார்வலர்களுக்கு வாழ்த்துக்கள்.